இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் சி.வி.கே. சிவஞானம், ஜனாதிபதி சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரன் ஆகியோரும், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பில் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன், தர்மலிங்கம் சித்தார்த்தன், சுரேஷ் பிரேமச்சந்திரன், மு. சந்திரகுமார் உள்ளிட்டோர் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றனர். விசேடமாக அரசியலமைப்பு விவகாரம் சம்பந்தமாக அரசாங்கம் எடுத்திருக்கிற நடவடிக்கை அல்லது எடுக்காமல் இருக்கிற நடவடிக்கைகள் சம்பந்தமாக நாங்கள் பேசியிருக்கிறோம். தற்போதைய நிலையிலே தமிழ் மக்களுடைய அபிலாஷைகளை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு ஆவணம் ஒன்றை தயாரிக்கலாம் என்று முடிவெடுத்திருக்கிறோம். இது சம்பந்தமாக எங்களுடைய இரண்டு கட்சிகளும் சேர்ந்து இந்த முயற்சியிலே நாங்கள் ஈடுபடுகிற போது மற்ற தமிழ் தேசிய பரப்பில் இருக்கிற தரப்புகளும் எங்களோடு இணைந்து இதிலே செயலாற்ற வேண்டும் என நாங்கள் விரும்புகிறோம். இதனிடையே தமிழ் மக்களுக்கு உசிதமான ஓர் அரசியல் யாப்பு தொடர்பில் அனைவரும் சேர்ந்து தீர்மானம் எடுக்க வேண்டுமே தவிர இரண்டு கட்சிகள் சேர்ந்து இது தொடர்பில் தீர்மானிக்க முடியாது என தமிழ் மக்கள் கூட்டணி தெரிவிக்கின்றது. தமிழ் மக்களுக்கு எது உசிதமான ஒரு அரசியல் யாப்பு என்பது சம்பந்தமாக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வர வேண்டுமே ஒழிய ரெண்டு கட்சிகள் சேர்ந்து இதை பற்றி கூற முடியாது. அரசியல் யாப்பு சம்பந்தமாக முழுமையாக நாங்கள் ஒரு கருத்தரங்கத்தை வைத்து அதன் அடிப்படையிலே சில முடிவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லது அரசியல் யாப்பு சம்பந்தமாக நேரடியாகவே அரசாங்கத்திடம் ஒரு அப்பாயின்மெண்ட் ஒன்றை கேட்டு நாங்கள் எல்லோருமே சென்று சகல கட்சிகளினுடைய தலைவர்களும் சேர்ந்து சென்று அவர்களுடன் பேசி தமிழ் மக்களினுடைய அரசியல் ரீதியான அபிலாஷைகளை பூர்த்தி செய்யும் வண்ணமாக என்ன செய்ய வேண்டும், எவ்வாறு செய்ய வேண்டும் என்பது சம்பந்தமாக எங்களுடைய கருத்துக்களை அரசாங்கத்துக்கு கூறலாம். ஆகவே நீங்கள் ஒரு ஆவணத்தை தயாரித்து அதனை கொடுப்பதிலும் பார்க்க இப்படி செய்வதுதான் நல்லது. என்றால் நீங்கள் தயாரிக்கும் ஆவணங்கள் எல்லாம் எங்களுக்கு தரப்பட்டு அவற்றை நாங்கள் பரிசீலிக்க வேண்டும். தமிழ் கட்சிகள் என்று கூறுகின்ற தமிழ் மக்களால் நிராகரிக்கப்பட்டிருக்கின்ற கட்சிகள் இன்றைக்கு எல்லோருமே ஒன்று சேர்ந்திருக்கின்றார்கள். தமிழ் மக்களுடைய அபிலாசைகளை உள்ளடக்கிய ஆவணங்களை தயாரிக்கப் போவதாக கூறியிருக்கின்றார். தமிழ் கட்சிகளிடையே ஒற்றுமையை கட்டியெழுப்ப முடியாதவர்கள், தாங்கள் கட்சிக்குள்ளேயே ஒரு ஒற்றுமையை கட்டியெழுப்ப முடியாதவர்கள், மற்ற கட்சிகளுக்கு இடையிலே பாரிய முரண்பாடுகளை வளர்க்கின்றவர்கள், அவர்கள் ஆவணம் தயாரிப்பது வேறு எதற்குமல்ல, இந்த அரசாங்கம் மக்கள் நலன் சார்ந்த அரசாங்கத்தை வீழ்த்துவது எப்படி, கடந்த காலங்களில் நாட்டை நாசம் செய்த ராஜபக்சாக்களை போஷிப்பது எப்படி, ரணிலை போஷிப்பது எப்படி, அவருக்கு பின்னால் இருக்கின்ற சஜித்தை போஷிப்பது எப்படி, இதுதான் இவர்களுக்கான ஆவணங்களை தவிர, அதற்கான ஆவணங்களை தயாரிக்கின்றார்களே தவிர தமிழ் மக்களுக்கான ஆவணங்கள் இல்லை.